தமிழ் சினிமாவில் தொடர்ந்து தரமான படங்களை கொடுத்து மக்கள் மனதில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருப்பவர் வெற்றிமாறன். அவர் இயக்கத்தில் கடைசியாக வெளிவந்த திரைப்படம் தான் விடுதலை. அந்த படத்தில் சூரி கதையின் நாயகனாகவும் விஜய் சேதுபதி கதாநாயகனாகவும் நடித்திருந்தார். மேலும் பவானி ஸ்ரீ, கௌதம் மேனன், சேத்தன், இளவரசு, ராஜு மேனன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடித்திருந்தது. கடந்த ஆண்டு திரைக்கு வந்த விடுதலை திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாபெரும் வரவேற்பை பெற்றது. விடுதலை படத்தின் முதல் பாகம் மாபெரும் வெற்றியடைந்ததை தொடர்ந்து அதன் இரண்டாம் பாகத்தை அதைவிட பிரம்மாண்டமாக உருவாக்கி வருகிறார். முதல் பாகம் முழுவதும் சூரியை மையப்படுத்தியே கதையை நகர்த்திய வெற்றிமாறன் இரண்டாம் பாகத்தில் விஜய் சேதுபதியை மையமாக வைத்து திரைக்கதை அமைத்துள்ளாராம். நடிகர் விஜய் சேதுபதி விடுதலை படத்தில் பெருமாள் வாத்தியார் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இந்த கேரக்டரில் முதன்முதலாக நடிக்க கமிட் ஆனது பாரதி ராஜா தான். உடல்நிலை சரியில்லாததன் காரணமாக அவரால் இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போனது. இதனை அடுத்துதான் விஜய் சேதுபதியை அவருக்கு பதில் நடிக்க ஒப்பந்தம் செய்தனர். முதலில் 10 நாட்கள் நடிக்க கால்ஷீட் வாங்கிய வெற்றிமாறன் தற்பொழுது அவரை வைத்து 100 நாட்களுக்கு மேல் படப்பிடிப்பை நடத்திவிட்டாராம். அந்த அளவுக்கு பெருமாள் வாத்தியாரின் கேரக்டரை மெருகேற்றி இருக்கிறார் வெற்றிமாறன். இந்த நிலையில விஜய் சேதுபதி நடித்துள்ள பெருமாள் வாத்தியார் கேரக்டரில் நடிக்க நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் இயக்குனர் வெற்றிமாறன் அணுகிய தகவல் வெளிவந்துள்ளது. இதனை சீமானை சமீபத்திய விருது நிகழ்ச்சி ஒன்றில் கூறியிருக்கிறார். அந்த சமயத்தில் தாடி வைக்க மாட்டேன் என சொன்னதாலும் வேறு சில காரணங்களாலும் சீமான் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போனதாம். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.